Hello everyone, welcome to Saipedia. First step to success. Subscribe our channel to support our videos. This video deals with Vopulachi. Vopuluchi. இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாபி ஃபோக் டைல். இத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது A.K. ராமானுஜன். A.K. ராமானுஜன் ரொம்ப ஃபேமஸான இந்தியன் போயட், ஸ்காலர் அண்ட் நிறைய ஒர்க்ஸை டிரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்கிறாரு. இவருடைய ஃபேமஸ் போம் கலெக்ஷன்ஸ் த ஸ்ட்ரைடர், ரிலேஷன், ஹைமன்ஸ் ஃபார் த ட்ரோனிங், லவ் அண்ட் வார் அண்ட் இது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டோரி கலெக்ஷன்ஸும் இவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ஃபோக் டெய்ல்ஸ் ஃப்ரம் இந்தியா, இதுவுமே இந்தியாவுடைய டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட டெய்ல்ஸ டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்த கலெக்ஷன். த ஃப்ளவரிங் ட்ரீ, இதுலயுமே நிறைய டிஃபரெண்டான லாங்குவேஜஸ்ல இருந்து ஃபோக் டெய்ல்ஸ டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கிறாரு. நம்மளுக்கு கொடுத்திருக்கிற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா போப்புலச்சி. இந்த டாபிக்க ஃபோக் டெய்ல்ஸ் ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிற கலெக்ஷன்ல அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இந்த கலெக்ஷன்ல இந்தியால இருக்கிற 22 லாங்குவேஜஸ் உடைய ஒரு ட்ரெடிஷனல் டெய்ல்ஸ் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணது பேண்டியான் புக்ஸ். இப்போ நம்ம ஸ்டோரி உள்ள போகலாம். ராமானுஜனுடைய போப்புலச்சி அப்படிங்கிற ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு யங் கேர்ள பேஸ் பண்ண ஸ்டோரியா இருக்கு. சோ ஸ்டோரியோட டைட்டிலும் அந்த கேரக்டரோட டைட்டிலும் போப்புலச்சி தான். இந்த ஸ்டோரியில பஞ்சாபி பீப்புள்ஸோடைய லைஃப் ஸ்டைல், ட்ரெடிஷன்ஸ், கல்ச்சர் இது எல்லாத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த போப்புலச்சி அப்படிங்கிற பொண்ணு எவ்வளவு கிளவரான பொண்ணு, தனக்கு நடக்க இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஈஸியா ஹேண்டில் பண்றா, அவ அதுக்காக யூஸ் பண்ண மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம பஞ்சாபி கல்ச்சரையுமே நம்மளால பார்க்க முடியும். இப்ப வாங்க ஸ்டோரி உள்ள போகலாம். போப்புலச்சி ஸ்டோரியோடைய ஸ்டார்டிங்ல நிறைய யங் கேர்ள்ஸ் கிணத்துக்கிட்ட இருந்து தண்ணி எரிச்சிட்டு இருப்பாங்க. அதுல போப்புலச்சியும் இருப்பா. அந்த யங் கேர்ள்ஸ் உடைய ட்ரீமே ஒரு நல்ல வெல்த்தியான ஃபேமிலில செட்டில் ஆகணும், ரொம்ப ஆடம்பரமான மேரேஜ அவங்க பார்க்கணும் அப்படிங்கறதுதான். அவங்களுடைய ட்ரீம்ஸ் பத்தி ஒவ்வொருத்தவங்களும் மாத்தி மாத்தி பேசிப்பாங்க. நிறைய வெல்த்தியா இருக்கிற ஒரு ஃபேமிலியில நிறைய கிஃப்ட்ஸோட, சில்க் சாரீஸோட, நிறைய ஆடம்பரமான பொருட்களோடைய அவங்களுடைய மேரேஜ் நடக்கணும் அப்படிங்கறதுதான் அந்த ஃபேண்டசி ட்ரீம். இது எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி அவங்க பேசிட்டு இருக்கும் போது அங்க போப்புலட்சுமே அவளுடைய ஆசைய சொல்வா. நல்ல வெல்த்தியான ஒரு பையன் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கறத சொல்லுவா. அப்போ இவங்க பேசிட்டு இருக்கிறத ஒருத்தர் பின்னாடி இருந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அவர் ஒரு திருடன். அவரு ஒரு பேட்லர், ஒரு மெர்ச்சன்ட் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருப்பாரு. இவங்க சொன்ன எல்லாத்தையுமே அவரு கேட்டுட்டு இருப்பாரு. நல்லா வெல்த்தியான ஒரு ஃபேமிலில தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு போப்புலச்சி சொல்லி இருப்பா. போப்புலச்சி ரொம்பவே அழகா இருக்கிறதுனால அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த ராபருக்கும் தோணும். சோ ராபருமே போப்புலச்சிய மீட் பண்ணணும்னு நினைப்பாரு. அவளை எப்படியாவது ஏமாத்தி மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கறதான் அவரோட எண்ணமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ராபர் போப்புலச்சிய மீட் பண்ணும்போது அப்பாவுடைய தூரத்து சொந்தக்காரரு, அப்பாவுக்கு தம்பி முறை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நீ ரொம்பவே அழகா இருக்கிற, என்னுடைய மருமகளுக்கு நான் என்னுடைய பொய்யனையே குடுக்கலான்னு இருக்கிற அப்படின்னு அந்த ராபர் போப்புலச்சி கிட்ட பொய்யான விஷயங்களை சொல்லுவாரு. போப்புலச்சிக்கு டவுட்டாவே தான் இருக்கும். நார்மலாவே இந்த வில்லேஜ் ஃபோக் டெய்ல்ஸ்ல யாருக்காவது ஏதாவது ஆபத்துனா கடவுள் மூலியமாவோ இல்லைன்னா இயற்கை மூலியமாவோ அவங்களுக்கு நிறைய அவேர்னஸ குடுக்கற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். சோ அதே மாதிரிதான் இந்த ஸ்டோரியிலயுமே போப்புலச்சி கிட்ட அந்த ராபர் பேசும்போது அங்க சுத்தி இருக்கிற க்ரோ, ஜாக்கல், பீகாக் இது எல்லாமே சில சத்தங்களை எழுப்பும். அப்போ அந்த சத்தங்கள் போப்புலச்சிக்கு அது ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷன் அப்படிங்கறத உணர்த்துற மாதிரியே இருக்கும். பிவர் ஸ்மெல் த டேஞ்சர் இன் த ஏர், இட்ஸ் நோ அங்கிள் தட் ரிலீவ்ஸ் யூ பட் எ ராபர் ஹூ டிசீவ்ஸ் யூ. சோ இது மாதிரி அவளுக்கு கேட்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து அவளுக்கு வரும். உடனே ராபருமே ரொம்பவே கன்னிங்கா அவளுடைய மைண்ட மாத்த பாப்பாங்க. அனிமல்ஸ், பேர்ட்ஸ் ஏதோ பண்ணியா பண்ணிட்டு இருக்கும், அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, நீ என்னுடைய அம்மாவை பார்க்கவா, என்னுடைய ஓல்டு மதர் இருக்கிற வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ராபர் போப்புலச்சிய அவருடைய வீட்டுக்கு கூட்டு போவாங்க. மேரேஜ்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் பண்ணணும் அப்படிங்கறதையுமே அவரு சொல்லுவாரு.
கோபுலட்சிக்கு ரொம்பவே அழகான ரொம்பவே அடர்த்தியான முடி இருக்கும். அந்த முடிய பார்த்தோன்னே அந்த ராபருடைய மதர் ரொம்பவே அழகா இருக்கு, இவ்ளோ பெரிய முடி, இவ்ளோ அழகா எப்படி நீ மேனேஜ் பண்ற அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. சோ கோகுலட்சியுமே தான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கறத புரிஞ்சுப்பா. உடனே அந்த ஓல்டு மதர் கிட்ட, என்னுடைய அம்மா நிலக்குத்துற அந்த மோட்டார்ல என்னுடைய மண்டைய இடிப்பாங்க, ஒவ்வொரு தடவை இடிக்க இடிக்க என்னுடைய முடி ரொம்பவே லாங்கா வளரும் அப்படிங்கறத சொல்றா. அந்த ஓல்டு உமனுமே இது உண்மை அப்படிங்கறத நினைச்சுப்பா. ஹேக் அப்படின்னா உமன். சோ அவளுமே இது உண்மை நினைச்சுக்கிட்டு முட்டி முட்டி கடைசியா இந்த ஓல்டு உமன் இறந்துமே போவா. சோ இப்போ இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக உடனே கோகுலட்சி அந்த உமன் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிப்பா. சோ இப்ப கோகுலட்சி தன்னுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அந்த ஓல்டு உமனுக்கு போட்டு விட்டுட்டு அந்த ஓல்டு உமனை ஒரு ஸ்பின்னிங் வீலுக்கு முன்னாடி உட்கார வைக்கிற மாதிரி செட் பண்ணிடுவா. கோகுலட்சி அந்த ஓல்டு உமனுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவா. சோ அந்த ராபர் இங்க வந்து பார்த்தாலுமே டவுட் வராத மாதிரி அவ பண்ணிடுவா. பஞ்சாபி ட்ரெடிஷன் அப்படின்னாவே நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்கும். மேரேஜ் ஃபீஸ்ட் ரொம்பவே கிராண்டா நடக்கும். நிறைய டிஃபரெண்டான ஃபுட் வெரைட்டிஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சோ இந்த ராபருமே அந்த ஃபுட் வெரைட்டிஸ ப்ரிப்பேர் பண்றதுக்காக மில் ஸ்டோன் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடுவாரு. சோ அவருடைய வீட்டுல அது இல்ல. சோ மில் ஸ்டோன் எங்க இருக்கு அப்படிங்கறதுக்காக தேட போயிருப்பாரு. அவரு எல்லாத்தையும் தேடிட்டு வந்து பார்க்கும்போதுதான் கோகுலட்சி அங்க இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுப்பாரு. சோ அந்த ராபர் கோகுலட்சிய எங்க இருந்தாலாவது கூப்பிட்டு வந்துடணும், அவளை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு தேட ஆரம்பிப்பாங்க. கோகுலட்சிக்குமே இது தெரியும், ராபர் எப்படி ஆகும் தன்னை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் அவ என்ன பண்ணுவானா, தன்னுடைய ஒவ்வொரு ஃப்ரெண்டு வீட்லயும் அவ மாறி மாறி ஒளிஞ்சிக்க ஆரம்பிப்பா. சோ அந்த வில்லன் இருந்து அவ அப்படிதான் எஸ்கேப் ஆவா. கடைசியா அந்த கோகுலட்சி, இப்படியே நம்ம ஒளிஞ்சிட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம தைரியமா அந்த ராபரைய எதிர்கொண்டாதான் நம்மளால தப்பிக்க முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுப்பா. சோ அதனால என்ன பண்ணுவானா, ஒரு வில் ஹுக் அருவாமனைய அவ பக்கத்திலேயே வச்சுப்பா. அந்த ராபருமே கடைசி கோகுலட்சி இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு வந்துடுவாங்க. அந்த ராபர் கூட இன்னொரு மேனுமே வருவாங்க. சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து கோகுலட்சிய அந்த இடத்துல இருந்து கூட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கோகுலட்சி அப்போ அவளுடைய அருவாள்மனையுமே சேர்த்து எடுத்துப்பா. இந்த 2 பேரும் கோகுலட்சிய ரொம்ப தூரம் கூட்டு போயிருவாங்க. சோ அப்போ கோகுலட்சி ரொம்பவே பிரேவா அந்த அருவாமனைய வச்சு ராபருடைய தலைய வெட்டிடுவா. இத பார்த்து ராபர் கூட வந்த மத்த 2 பேரும் பயந்துட்டு மரத்து மேல ஏறிடுவாங்க. கோகுலட்சி பக்கத்துல இருக்கிற எல்லா ஸ்டிக்ஸையும் எடுத்துட்டு வந்து மரத்து கீழே போட்டு அத பத்த வச்சிருவா. சோ மரத்துக்கு மேல அனல் அதிகமா இருக்கிறதுனால அவங்க மேல இருந்து கீழே விழுந்து கழுத்தை உடைச்சுப்பாங்க. சோ அப்ப அங்க இருந்து கோகுலட்சி தப்பிச்சு வந்து ராபர் வீட்டுல இருக்கிற எல்லா சில்வர் அண்ட் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் கேமல் அண்ட் டேங்கில ஏத்திப்பா. சோ அங்க இருந்து அவ பிரேவா கான்பிடன்ஸோட தப்பிச்சு போயிருவா. சோ இதுதான் இந்த கோகுலட்சியோடைய ஸ்டோரி. இந்த ஸ்டோரியோடைய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.